ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரேஷன் கடை அரிசியை யூஸ் பண்ணி பஞ்சு போல் இட்லி எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இட்லி ரொம்ப ஹார்டாக இருக்குது, கல் போல் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம எப்படி மாவரைச்சாலும் இட்லி இப்படி கல் போல் இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இப்போ நான் சொல்கிற இந்த ரேஷியோவில் நீங்கள் இட்லிக்கு அரிசியும் உளுந்தும் அரைச்சிங்கனாவே போதும். இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். தனியாக இட்லி அரிசிலாம் யூஸ் பண்ண வேணாம், ரேஷன் கடை அரிசியை யூஸ் பண்ணி இதை நீங்கள் செய்யலாம். வாங்க இப்போ நம்ம செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு ரேஷன் கடை புழுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 அளவுக்கு ரேஷன் கடை பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்க வீடியோவில் ஒரு அளவுக்கு புழுங்கல் அரிசியும் 1 அளவுக்கு பச்சரிசி, 1/2 அளவுக்கு ரேஷன் கடையிலே குண்டரிசி மாதிரி போடுவாங்க, குண்டாக இருக்கும் அரிசி, அந்த அரிசியை ஆட் பண்ணியிருப்போம். ரேஷன் கடையில் போடுற பச்சரிசியை நீங்கள் இன்னொரு 1/2 அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி அளந்துட்டோம். இது 1 கிலோ அளவு இருக்கும். இப்போ அரிசியை ஊற வச்சுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம் உளுந்து போடணும். உளுந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கனால இந்த டம்ளரில் நாங்கள் அளந்து போட்டுக்கலாம். இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் 250 கிராம் இருக்கும். இப்போ நீங்கள் 4 பேர் தான் ஃபேமிலியில் இருக்கீங்க, உங்களுக்கு அரைக்கணுன்னா எவ்வளோ அரைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 100 கிராம் உளுந்து ஆட் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு ஈக்குவல் ரேஷியோவாக இருக்கும். நம்மளுக்கு இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம உளுந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மோஸ்ட்லி வெந்தயம் யூஸ் பண்ணவே மாட்டோம். இட்லியில் மட்டும்தான் வெந்தயம் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் நாங்கள் வெந்தயத்தை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வெந்தயம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம், இட்லி சூப்பராக வரும். உளுந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. 1 ஹவர் ஊறினாவே உளுந்து நல்லா ஊறிடும். 1 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் உளுந்தை ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் 2 ஹவர் தான் ஊற வச்சுருக்கேன். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதில் நல்லா இதை கழுவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். கழுவிட்டு காட்டுறவங்களுக்கு. இப்போ நம்ம உளுந்தை நல்லா கழுவிட்டோம். இப்போ இதை கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அரிசியை நீங்கள் கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு இட்லி நம்மளுக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும். இப்போ கிரைண்டர் நல்லா கழுவியாச்சு. அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கழுவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு லிட்டை மூடி அரைய விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா மாவை அரைச்சிருச்சு. நம்ம பார்க்கலாம். அரிசி ஒரு 95% நல்லா அரைஞ்சிருக்கணும். ரொம்ப நைஸாக ஆட்டிடக்கூடாது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இதில் நம்ம கழுவி வச்சுருக்க உளுந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்துக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. உளுந்து அரைய தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விடணும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. உளுந்து கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷமாவது உளுந்தை அரைய விடணும். இப்போ மூடி போட்டு இதை அரைக்க விடலாம். இப்போ உளுந்து நல்லா அரைஞ்சிட்டு வருது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உளுந்தோட கலர் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. உளுந்து அரைய அதோட கலர் சேஞ்ச் ஆகும். சில பேர் உளுந்தை தண்ணியில் போட்டுலாம் பார்ப்பீங்க. அது மாதிரிலாம் தண்ணியிலலாம் போட்டு பார்க்க வேணாம். உளுந்து அரைக்கும் போது வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் தண்ணியில் போட்டாலும் அது மிதக்க தான் செய்யும். உளுந்து மாவு நல்லா அரைக்க தான் அது பொங்கி வரும். டைம் கணக்கு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் உளுந்து மாவு ஒரு 20 நிமிஷமாவது அரைய விடணும். இப்போ பாருங்கள், உளுந்து ஓரளவு நல்லா அரைஞ்சிருக்கு. 10 நிமிஷம் ஆயிருக்கு. எடுத்து போடும்போது அது பந்து மாதிரி விழணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அரைய விடலாம். மூடி போட்டுருங்க. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மாவு நம்மளுக்கு உளுந்து மாவு நல்லா வந்திருக்கு. முன்னாடி எப்படி பந்து போல் இருக்கான்னு செக் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி போட்டு பாருங்கள். நல்லா பந்து போல் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஏற்கனவே நம்ம மாவு அள்ளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அரிசி மாவு, அதிலே இதை எடுத்துக்கலாம். உளுந்து எவ்வளோ தூரத்துக்கு அரைக்குதோ அப்போ தான் நம்மளுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மாவை அள்ளி வச்சுட்டோம். இதில் ஒரு கை அளவுக்கு உப்பு எடுத்துருக்கோம். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை கரைச்சிக்கலாம். மாவு கரைக்கும் போது எப்போவுமே ஒரு சைடாக மட்டும்தான் கரைக்கணும். எல்லா சைடும் மாவை கரைக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அதை கலக்கிறோமோ அப்போ அரிசியும் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிரும். அரிசி கொஞ்சம் கொரகொரப்பாகவும் உளுந்து நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லி ரொம்ப ரொம்ப புஃப்னு இருக்கும்.
எந்த அளவுக்கு அதை அடித்து கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா நம்மளுக்கு பொங்கி வரும். இப்போ பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்ட்டு. இந்த பாத்திரத்திலே வச்சா வந்து பொங்கி ஊற்றிடும். இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சத்தை ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் மாவு வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு. ஒரு விரல் கேப் இருக்குது இதில். இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள் டிஃபன் பாக்ஸ் வந்து மூடி வச்சுட்டோம், அப்படியே இருக்கட்டும். காலையில் நீங்கள் மாவாட்டினீங்கன்னா நைட்டு நீங்கள் இட்லி செய்யலாம். அப்படி இல்லை நைட்டு நீங்கள் மாவாட்டினீங்கன்னா காலையில் நீங்கள் இட்லி சூப்பராக செய்யலாம். நம்மளுக்கு மாவு நல்லா பொங்கிடும். இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நான் இட்லி ஊற்ற போகிறேன். இட்லி ஊற்றுறதுக்காக இட்லி பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சிடலாம். இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பொங்கியிருக்குன்னு. முன்னாடி வந்து நம்ம ஒரு கை அளவுக்கு கேப் விட்டுருந்தோம். இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு தான் இடம் இருக்குது. அந்த காம்புலேருந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இட்லி செய்யலாம். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க. எப்போவுமே நீங்கள் இட்லி ஊற்றும் போது வந்து மாவை வந்து கலக்கவே கூடாது. கலக்கிட்டு நீங்கள் இட்லி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு பஞ்சு போல் வரவே வராது. இப்போ பாருங்கள் எப்படி நான் செய்கிறேன்னு இதே மாதிரி நீங்கள் ஊற்றுங்க. நம்மளுக்கு சூப்பரான பஞ்சு போல் இட்லி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அதை கலக்காமல் மாவை வந்து ஓரமாக எடுக்கணும். அப்படியே இதே மாதிரி எல்லா தட்டுலேயும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இட்லி அவிக்கிறதுக்காக இட்லி குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நிறைய பேர் இட்லி செய்யும்போது சொல்லுவீங்க, நான் நல்லா உளுந்தெல்லாம் நல்லா தானே ஆட்டினேன், ஏன் நம்மளுக்கு வந்து இட்லி வந்து பஞ்சு போல் வரல அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அதுக்கு முதல் காரணமே நீங்கள் வந்து மாவை பொங்க வச்சிட்ட பிறகு அது மாதிரி கலந்து ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஊற்றிருப்பீங்க. அது மாதிரி ஊற்றவே ஊற்றாதீங்க. நான் எப்படி சொன்னனோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு பஞ்சு போல் கிடைக்கும். இப்போ இதை இட்லி குக்கரில் வச்சுட்டோம். நல்லா இதை அவிய விடலாம், வேகட்டும். இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்திருக்கு. லைட்டாக வந்து தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டலைன்னா நம்மளுக்கு வந்து மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் மாவு ஒரு சொட்டு கூட ஒட்டலை, நம்மளுக்கு இட்லி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை எடுத்துக்கலாம். இட்லி குக்கரில் வச்சுருக்கிறதுனால நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு தான் எடுப்பேன். நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து துணி போட்டு அவிப்பீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் சுட சுடவே எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பஞ்சு போல் இருக்கும். இப்போ ஆறிடுச்சு, நான் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இட்லியை வந்து நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதேமாதிரி கலர் கூட பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ கலரில் தாங்க இருக்கும் உங்களுக்கு இட்லி. இதை வந்து நீங்கள் ரேஷன் கடை அரிசியில் தான் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு நீங்களே நம்ப மாட்டீங்க. அப்படி ஒரு சுவையான இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து கார சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Bye friends, thank you for watching.